த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பாரதிய ஜனதா கட்சியுடைய அடுத்த தேசிய தலைவர் யார் அப்படின்ற கேள்விதான் ரொம்ப நாளாவே கேட்கப்பட்டு இருக்கு. ஏன்னா இப்ப தேசிய தலைவரா இருக்கக்கூடிய ஜே.பி. நட்டாவுடைய பதவி காலம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு ஆக போகுது. ஆனாலும் கூட அவரு தொடர்ச்சியா அந்த பதவியிலேயே இருக்க வைக்கப்பட்டு இருக்கிறாரு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே அவருடைய பதவி காலம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் கூட நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல அவரை பதவியிலிருந்து மாற்றினா அது தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் அமைப்பு கருதி இருக்கிறாங்க. அதனால அவருக்கான பதவி நீட்டிப்பு அப்படின்றது கொடுக்கப்பட்டுச்சு. ஓராண்டு ஆகியும் கூட, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சு 1 வருஷத்துக்கு மேல் ஆகியும் கூட புதிய தேசிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள கடுமையான சிக்கல் இருந்தது. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க எதிர்பார்த்த வெற்றி அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் நடந்த சட்டப்பேரவை தேர்தல்கள்ல அவங்க தொடர்ச்சியான வெற்றியை பெற்றாலும் கூட பீகார், தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் மாதிரியான அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்கள்லையும் அந்த வெற்றியை தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த தேசிய தலைவர் பதவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கச்சிதமா இருக்கும். அதுக்கு தகுந்த ஒரு ஆளை போடும் பொழுது நம்மளது வெற்றி சூத்திரங்களை ரொம்ப சுலபமா கட்டமைக்க முடியும். இதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய அடிப்படையான திட்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவர்கள், மாநில நிர்வாகிகளை நியமிச்சா மட்டும்தான் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்ற ஒரு விதிமுறையும் இருக்கு. தமிழ்நாடு மாதிரியான பல மாநிலங்கள்ல புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல எவ்வளவு சிக்கல் இருந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். இன்னும் கூட உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்கள்ல புதிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுல அந்த சிக்கல் அப்படின்றது நீடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. இந்த சூழல்ல தான் இதுக்கு மேல தாமதம் செய்ய முடியாது, உடனடியா அறிவிப்பை வெளியிடணும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைமை வந்திருக்கிறாங்க. அதனால வரும் ஜூலை 11ஆம் தேதியிலிருந்து ஜூலை 19ஆம் தேதிக்குள்ள அடுத்த பாஜகவுடைய தேசிய தலைவர் யார் அப்படின்ற அறிவிப்பு வெளியாகும் அப்படின்ற தகவல் நமக்கு உறுதியா கிடைச்சிருக்கு. ஏன் இந்த குறிப்பிட்ட தேதி அப்படின்ற கேள்வி எழலாம். இதுக்கு 2 காரணம். ஒன்னு, பிரதமர் நரேந்திர மோடி இப்போ 5 நாடுகளுக்கு வெளிநாடு சுற்றுப்பயணமா சென்றிருக்கிறாரு. அவரு ஜூலை 9 இல்லாட்டி ஜூலை 10ஆம் தேதி தான் நாட்டுக்கு திரும்புறாரு. அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட ஃபைனலா அந்த டிஸ்கஷன் எல்லாம் முடிச்சிட்டு இந்த பெயர் வெளியீடு அப்படின்றது இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இன்னொரு பக்கம் ஜூலை 21ஆம் தேதியில இருந்து நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்றது நடக்குது. இந்த கூட்டத்தொடருக்கு முன்னாடி பெயர் அறிவிப்பை வெளியிட்டணும் அப்படின்றதுலயும் பாஜக ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க. சரிங்க, புதிய தேசிய தலைவர் யார் யார் அப்படின்ற கேள்வி மீண்டும் மீண்டும் எழுந்துட்டு இருந்தா கூட அதுக்கு யார் யாரோட பெயர்கள்லாம் பரிசீலனையில இருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பெயர்கள் இதுக்காக அலசி ஆராயப்பட்ட நிலையில கடைசியா ஒரு 5 பெயர்களை பாஜகவுடைய தேசிய தலைமையும் ஆர்எஸ்எஸ் அமைப்பும் இறுதி செஞ்சிருக்கிறாங்க. அந்த வகையில முதல் இடத்துல இருக்கிறது இப்ப மத்திய அமைச்சரா இருக்கக்கூடிய பூபேந்தர் யாதவ். பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் யாதவர்களுடைய வாக்கு வங்கி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா அடுத்த ஆண்டோட இறுதியில இல்லாட்டி 2027 நடக்க போகக்கூடிய உத்தரப்பிரதேச மாநில சட்டப்பேரவை தேர்தலையும் யாதவர்களுடைய வாக்கு அப்படின்றத வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அதனால யாதவ சமுதாயத்தை சேர்ந்த பூபேந்தர் யாதவ அந்த பதவிக்கு கொண்டு வரலாம் அப்படின்றதுனாலதான் இவருடைய பெயர் முதல் இடத்துல இருக்கு. 2வதா மத்திய கல்வித்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய தர்மேந்தர் பிரதான். இவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளா தொடர்ச்சியா ஒடிசா மாநிலத்தை பிஜு ஜனதா தள் ஆட்சி செஞ்சுட்டு வந்த சூழல்ல அந்த கட்சி கிட்ட இருந்து ஆட்சி அதிகாரத்தை பறிச்சு பாஜக கிட்ட கொடுத்ததுல ரொம்ப ரொம்ப முக்கிய பங்காற்றியவர் தர்மேந்தர் பிரதான். அதனால அவருக்கு பெருமை சேர்க்கும் வகையில இந்த புதிய பதவியை அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற யோசனைகள் முன்வைக்கப்படுது. அடுத்ததா பிரகலாத் ஜோஷி. இவரு கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். தென்னிந்தியர் ஒருவருக்கு பாஜகவுடைய தேசிய தலைவர் பதவியை கொடுக்கும் பட்சத்துல ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில மல்லிகார்ஜுன கார்கே தென் மாநிலத்தை சேர்ந்தவரா, அதுவும் குறிப்பா கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவரா இருக்கிறாரு அப்படின்றதுனால பாருங்க, நாங்களும் தென்னிந்தியர்களுக்கு அதிக அளவுல முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை பாஜக மக்கள் மத்தியில ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பெயர் அப்படின்றது பரிசீலனை இருக்கு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக சறுக்குனதுக்கு மிக முக்கியமான காரணம் தென்னிந்திய வாக்குகள் அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கல அப்படின்றதுதான். அடுத்த 2 பெயர்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் தமிழ்நாடோட ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருக்கக்கூடிய பெயர்கள். முதல் பெயர் மத்திய நிதியமைச்சரா இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன். இவங்களை தேர்ந்தெடுக்கிறது மூலியமா கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 2 மாநிலங்களையும் கவர் செய்ய முடியும் அப்படின்னு பாஜக நம்புது. ஏன்னா நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் அவங்க தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டிருந்தாலும் இப்போ அவங்க மாநிலங்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டது கர்நாடகாவில இருந்து. அதனால அந்த சென்டிமெண்ட் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் பதவிக்கு முதல் பெண் அப்படின்ற ஒரு
அந்தஸ்து கிடைக்கும் பட்சத்துல காங்கிரஸ் கட்சியை கார்னர் செய்யறதுக்கு அது ரொம்பவும் உத்வேகமா இருக்கும் அப்படின்னு பாஜக நம்புறாங்க. அடுத்ததான பெயர் வானதி சீனிவாசன். இப்போ பாஜகவுடைய மகளிர் அணியுடைய தேசிய தலைவரா இருக்கிறாங்க. இவங்களும் தமிழ்நாட்டுக்காரங்க அப்படின்றதுனால எப்படியாவது தமிழ்நாடு அரசியல்ல மிக தீவிரமா களம் காணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி இவங்களுடைய பெயரையும் ரொம்ப தீவிரமான பரிசீலனையில வச்சிருக்கிறாங்க. இவங்க தேர்ந்தெடுக்கப்படும் பட்சத்துல இவங்களும் முதல் பெண் பாஜக தலைவரா தேசிய தலைவரா இருப்பாங்க அப்படின்றதுதான். கிட்டத்தட்ட தென்னிந்தியாவை அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டை குறிவைத்து இப்படி ரொம்ப வேகமான ரொம்ப நுணுக்கமான காய் நகர்த்தல்களை பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா தேசிய தலைவர் பதவியை தென் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் அதுவும் பெண் ஒருவருக்கு கொடுக்கும் பட்சத்துல அது தென்னிந்தியா முழுவதும் பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல், கேரளா சட்டப்பேரவை தேர்தல், புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல்கள் மாதிரியான தேர்தல்கள்ல இது அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தீவிரமா நம்புறதுனாலதான் பாஜக இப்படியான முடிவுக்கு வந்திருக்கதா சொல்லப்படுது. இவங்களை தவிர இப்ப பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய தேசிய பொதுக்குழு உறுப்பினர்கள் சில பேரும் இடம்பெற்றிருக்கு. அதே மாதிரி ஆந்திரா தெலங்கானாவை சேர்ந்த புரண்டேஸ்வரி அவர்களுடைய பெயரும் இந்த பரிசீலனையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஆனா நான் ஏற்கனவே சொன்ன இந்த 5 பெயர்கள் அப்படின்றதுதான் ரொம்ப தீவிரமான பரிசீலனையில் இருக்கு. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்காக எந்த அளவுக்கும் இறங்கி போறதுக்கு பாஜக தயாரா இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம்ல. இப்படி இந்த தேசிய தலைவர் பதவியிலையும் அதை நிரூபிக்கிறதுக்கான ஒரு மூவா தான் பாஜகவுடைய இந்த நகர்வுகளை பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இன்னொரு மிக முக்கியமான சர்ப்ரைஸ், பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவியை கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இதை ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் உறுதி செஞ்சிருந்தாலும் கூட புதிய தேசிய தலைவர் வந்ததுக்கு அப்புறமா பாஜகவில் இருக்கக்கூடிய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுடைய பதவிகள்லாம் மாற்றப்படும். அவங்களுடைய அந்த எலெக்ஷன் கமிட்டி எல்லாம் மாற்றி அமைக்கப்படும். அப்படி அமைக்கப்படும் பட்சத்துல அதுல முதல்ல டிக் செய்ய போட போகக்கூடிய பெயர் அண்ணாமலை அவர்களுடைய பெயர் அப்படின்னு தான் சொல்லப்படுது. இப்போ தேசிய அளவுல தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படின்றது பாஜக தமிழ்நாட்டுல ரொம்ப தீவிரமா ரொம்ப ஆழமா காலூன்றதுக்கு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத ரொம்ப தீவிரமா நம்புறாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது தான் மிஸ் ஆகிக்கிட்டே இருந்தது. அதை உருவாக்கக்கூடிய பணியில இப்போ பாஜக ரொம்ப தீவிரமா இறங்கி இருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. பாஜகவுடைய இந்த மாதிரியான நகர்வுகள் அவங்களுக்கு பலனளிக்கக்கூடிய வகையில இருக்குமா? ஒருவேளை பாஜகவுடைய தேசிய தலைவரா தமிழ்நாட்டை சேர்ந்தவரா அல்லது தமிழ்நாட்டுடன் தொடர்புடையவர் நியமிக்கப்படும் பட்சத்துல அது தமிழ்நாடு அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? அத்தகைய நடவடிக்கைகள் திமுக கூட்டணிக்கு சவாலானதா இருக்குமா? உங்களுக்கு ஏதாவது கருத்து தோணுச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில தான் இந்த சேனலையே நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். டெல்லியிலிருந்து இப்படியான அரசியல் நகர்வுகளை தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் டெல்லியிலிருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலா இதை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.